பழைய வீடியோ சொல்லிட்டு இருக்கோம். ஆள் யார் மட்டும் சொல்லு, அவனை நசுக்கு நசுக்கு நசுக்கி தூக்கி எறிஞ்சிடுறேன். ஒரு டான்ஸ், ஐயோ அத்தை நீங்க பாக்கணுமே. விஷயம் தெரியாதவன் கப்புன்னு பார்த்தானா கையில சாவி தூக்கி கொடுத்துருவான். காக்காவலி மாதிரி இருக்குது. அதுவும் அண்டா ஏண்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? சரி வச்சுக்கோவேன். நீ ஒரு வீரனை அடிச்சிருந்தா நானே தலைமலாங்கி இந்த கோப்பையை உனக்கு வாங்கி கொடுத்துருப்பேன். நீ அடிச்சது ஒரு பிள்ளை பூச்சிய, அதனால உனக்கு ஒரு வெஞ்சன கிண்ணம் கூட கிடையாதுடா. இவ்வளவு இந்த வீடியோ போல 2 ஷார்ட்ஸ் பயங்கர ஹிட் ஆயிடுச்சு. ஸோ அதே மாதிரி நீங்க அந்த ஷார்ட்ஸ்ல நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க. ஸோ நமக்கு 170 ரீச் ஆயிடும். நீ 30 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நமக்கு 200 சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ இன்னைக்கு எதை பத்தியான வீடியோ பார்க்க போறோம் தெரிஞ்சு காவலர் இருப்பீங்க தெரியும். ஸோ இன்னைக்கு எதை பத்தியான ஒரு சான்ஸ் பார்க்க போறோங்கிறது நம்ம வந்து நம்மளே சொல்லியிருந்தோம். ஸோ என்னன்னா எஸ் மூவி சேலஞ்ச். ஸோ அதை பார்க்க போறோம். என்னன்னா நம்ம ஆக்ஷன்ல சொல்லுவோம். அது பெரிய மியூசிக் டைரக்டர் கையை ஆட்டாம பேச மாட்டாரு. அப்போனன்ட் கண்டுபிடிக்கணும். இதே மாதிரி 11-1 11-2 இருக்கும். ஸோ அதை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல ஒரு பெல் ஐகானை ஆல்ல பிரஸ் பண்ணுங்க. சோ அப்பதான் நாங்க கூட எப்பலாம் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டும் தத்தும் தும் டும் தத்தும் தும் டும் தத்தும் தும் டும் தா டும் டும் தத்தும் தும் டும் தத்தும் தும் டும் தத்தும் தும் டும் தா. ஸோ லெவல் 1 நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். லெவல் 1 எப்படி இருக்கும்னா அது ஈஸியாக இருக்கும். ஸோ வந்து நம்ம ஆக்ஷன் பண்ணுறது கொஞ்சம் இருக்கும். ஆனால் லெவல் 2 தான் இருக்கிறதுலே கஷ்டமானதுன்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் கஷ்டமாக இருக்கான்னு தெரியாது. ஸோ அந்த மாதிரி தான் கேம்ஸ். ஓகேங்களா? லெவல் 1 லெவல் 2 யார் வின் பண்ணுறாங்க அவங்க நெக்ஸ்ட் சேனல் என்ன பண்ணுவாங்க தெரியல. இது எதாவது போன பழைய வீடியோ சொல்லிட்டு இருக்கோம். ஆள் யார் மட்டும் சொல்லு, அவனை நசுக்கு நசுக்கு நசுக்கி தூக்கி எறிஞ்சிடுறேன். ஜோத்தவங்க ஜெயிச்சவங்க சொன்னதை கேட்கும். அதான் ஓகேவா? இதை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். யார் ஃபர்ஸ்ட் நீ ஸ்டார்ட். ஏதாச்சும் கேம் வச்சு ஸ்டார்ட். ஏதாச்சும் இவன் எப்படி சொல்ல மாட்டானே, எப்படி சொல்லுவ? கேம் ஸ்டார்ட். என்ன கேம்? என்ன பொழப்பு? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. சார் தூங்கிட்டா சார். ஸோ நம்ம சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ டாஸ்க் போடுறான். இல்லை ஒரு டவுட்டு, ஒரு காயின் கொண்டு வரதுக்கு எவ்வளோ நேரம் பண்ணுங்க? இப்படி கேளு. சொல்லுடைய கருப்புட்டி தாங்கவே உம்மல கொடுக்கல உம்மா தெரியாது. ஓகே ஊரியா பொங்கலா லெவல் 1 ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? இது இங்கிலீஷ், இது சாரி இது இங்கிலீஷ், இது தமிழ். ஓகேவா? இங்கிலீஷ் 2 ஓகே 3 words 3 சூப்பர் தான். நைஸா குட்டா குட் ஸ்லீப் குட் நைட்டா. நேத்து ப்ளோ சிம்பிளா இருக்கு. அதுவே நீ 10 நிமிஷம் பார்த்து. பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக். என்னடா இது ஒண்ணுமே தெரியல. இங்க என்னடா இது? இங்கிலீஷா? இங்கிலீஷ் இப்படி வச்சிருக்கேன், இப்படி வச்சிருக்கேன், எனக்கு ஒண்ணுமே தெரியல. ஓ ஹார்ட்டா? ஹார்ட் லவ் அப்புறம் லவ் டுடே. அது சேம் அப்பா மட்டும் வருது. மை காட்
சுமாரா இருக்கும் மட்டும். அப்ப எனக்கு ஒரு பாயிண்ட் உனக்கு ஒரு பாயிண்ட். அப்புறம் செகண்ட் ஒன் லெவல் 1ல இது வந்து நான் அதுல வர ஒரு சீனை பத்தி சொல்லிடுறேன். நான் அழுவலையா கண்ணு வேர்க்குது. ஒரு டான்ஸ் ஐயோ அத்தை நீங்க பாக்கணுமே. விஷயம் தெரியாதவன் கப்புன்னு பார்த்தானா கையில சாவி தூக்கி விட்டுருவான். காக்காவலி மாதிரி இருக்குது. அதுவும் அண்டங்காகாவலி. விக்ரமா எத்தனை சொல்றேன் விக்ரம்னா இப்படி வரும் இப்படி இல்ல பண்ணலடா. என்ன தெரியுமா கண்ணுல இது போடுவாங்க போட்டிருப்பாங்கன்னு சொன்னேன். அதனால இப்படி போடுவாங்க. இங்க படுத்துற நிமிஷம் என்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா. என்னடா இது ஓட்ட போறோம். ஆனா சூப்பர்மேன் கிடையாது. சூப்பர்மேன் கிடையாது. முடியல முடியல. சூப்பர்மேன் யாருன்னு கேக்குறீங்க? சூப்பர்மேன் யாருன்னு கேக்குறீங்க? அதான் யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? சாவுற நேரத்துல கூட குபீர்னு சிரிப்பு வர மாதிரி ஜோக் அடிக்கிற. யூ ஆர் ரியலி a god gifted child. சூப்பர்மேன் யாருன்னா சூப்பர்மேன் ஹீரோ தான். இது கூட சொல்ல தெரியாதா? எனக்கு இருக்கிற அறிவுக்கு இந்த ஆளினார் அழகுராஜா அமெரிக்காவில இருக்க வேண்டியவன்டா. ஏதோ என் கஷ்டகாலம் இந்த சிம்பிள் எனக்கு தெரியலடா. அது எனக்கு சந்தேகம். சூப்பர்மேன் அட்லீஸ்ட் நல்ல கை இப்படி வச்சு சொல்றான். அது என்னடா பாதி வச்சோட புரியவன பத்தி புரியாதுடா. ஏன்டா பாத்துட்ட எதுவுமே நடக்காத மாதிரி ரியாக்ஷன் காட்டுற அந்த மூஞ்சி எங்கடா வாங்கின நீ? சார் சவுண்ட் வரலையே சார். எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. Me. You. Your. Your name was. Your name. அப்படின்னு படம் இருக்கா? என்ன படம்? சொல்லுவேன். சொல்லு. ஜாப்பனீஸ் படம். அனிமையில எடுத்துட்டு சொல்லிட்டு இருக்கிறான். படம் தானே பத்தி அதுவும். அட போப்பா. இன்னும் நீ பைத்தியக்காரனவே நினைச்சு நிக்கிற நீ. ஹாலிவுட் படமே பார்க்கறதுல ஏன்னா ஜப்பான் அனிமே மூவி எடுத்துட்டு வந்திருக்கீங்க. யார் நேம் என்ன? நான் என்ன பண்றது? மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் பிறந்ததுல இருந்தே இப்படிதான். இந்த டைம் நீ அதான் ஸ்டார்ட் பண்ண. நீ இப்பதான் முடிச்சேன். ஆமா சரி. அது லெவல் 1 இது லெவல் இல்ல புரியல. ஆமா சரி. அது லெவல் 1 இது லெவல் 2. அது நீ ஸ்டார்ட் பண்ணு. ஒழுங்கா பேசதும் புரியல. காரா கார் புரியுதா? How can you get this intelligence, I say? ஒர்க் பண்ண
காரிடம். காரணம் இருக்கேன். ஆரஞ்சு இல்லையா? காரு இருக்கட்டும். சரி. ஆறு. அங்க இரு. இரு. என்ன? காரு அங்க இரு. கார் அங்க இரு. கார் அங்க இரு. படம் இருக்கு. கொண்டு இல்லையா? கார் போய் நான் எப்படி அங்க இருக்கிறது? சரி, நான் நீயே சொல்லு. சரி வச்சுக்குவேன். அப்புறம் இந்த கார் வந்து அங்க இருக்கு, அந்த இடம் பேர் என்னன்னு நான் கேட்டேன். டேய், அந்த இடம் பேர் இப்படியாடா சொல்லுவ? அந்த இருக்கிற இடம் பேர் என்னன்னு சொல்றது பாரு. பைத்தியமா இவன்? ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டான் ஐயா. பார்த்து சரியா சரி ஆன்சரிட்டா படம் பேர் இருக்காது. பார்த்துட்டேன். சிரிச்சுட்டேன். சரி பண்ணுச்சா? அப்புறம் நீ அடுத்தது போ. இதுவே நிக்காது. நான் நிமிந்தா எனக்கு புரியலையே. மறுபடியும் பண்ண நான் திட்டாதான் அந்த படம் போயிடும். அப்பா கரெக்ட். அப்படியே அப்பதான் சொல்றேன். எல்லாருக்கும் என்ன பார்த்தா எப்படி இருக்குது? இலகாரமா இருக்குதா ப்ரோ? காசு நீ தமிழ் இங்கிலீஷா? மராட்டி? தமிழ் புரியல. 5 4 3 ரோஸ் 2 பின்னாடி வர 1. தெரியுமா? நானே வருவேன். நான் வருவேன். அப்படி சொல்ல ஆமா, வருவேன்னா இங்க கிட்ட வரதானே அர்த்தம். போவேன்னா இப்படிதானே போவேன். நான் பண்ணிக்கிறேன். உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் சொல்லுவ, நாங்க எப்படி? இப்படி வந்து இப்படி கூப்பிடணும். அந்த அப்பனாதான் தெரியும். அது நீ இது மைக்கேல் ஜாக்சன் மாதிரி ரிவர்ஸ்ல வந்து நான் ஒத்துக்க மாட்டேன். நான் ஒத்துக்கிறேன். இதுக்கு நீ பண்ணது நான் ஒத்துக்கிறேன். அதெல்லாம் கிடையாது. அங்கிட்டு போய் விளையாடுங்கப்பா. மைக்கேல் ஜாக்சன் அப்படி கொண்டு முதல்ல நான் இப்படி பண்ணேன்டா, உனக்கு புரியல. சரி அப்படின்னா சரி இப்படி அது வரதானே அர்த்தம். நானே வருவேன். வரானுக்கு நான் வருவேங்கிறதுக்கு என்னடா அர்த்தம்? இருக்கும் எல்லோரும் தூங்கத்தான் செய்வார்கள். ஏதோ அலுப்பில் கொஞ்சம் அசந்திருப்பேன். நீ ஒரு தந்தாண்டா. நீ ஒரு தந்த நிக்கிற. நான் நிக்கிறேன். ராஜா பரமா பெண்ணோ புதுசா பரமா நீ நான் நீ தான் தைரியமா நிக்கிற. தைரியமா நிக்கிற. தைரியமா இன்னொன்னு தெரியல. பயமில்லாம நிக்கிற. என்ன தைரியத்துக்கு ஆப்போசிட். கொலை காட்ல இருக்க மவனை கொல்லாம விட மாட்டேன். இருக்கு
விமானமா ஏரோப்ளேனா? கண்டிப்பா பாட்டடா தெரிஞ்சிருச்சு. தமிழ் படத்துல அந்த ஏர்பிளேன் வந்து ஏர்பிளேன் பத்தி எந்த இது இருக்கு? படம் வந்து சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. சீட் பண்றான், சீட் அந்த படத்துல மட்டும்தான் அந்த இது. தமிழ் எத்தனை வார்த்தை மாமா கோவம் வந்துருச்சு. இனி அவர் மேல ஒரு அடி பட்டாலும் எரிமலை வெடிக்குண்டா. ஏண்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? நானா நீயா? நீ நான் இன்னைக்கு நீ யாப்பா ஸ்டார் போலீஸ். இன்னைக்கு நீ போலீஸ்னா முன்னாடி போலீஸ் வந்து செய்யணுமா? தெரியா? கரெக்டாதானே சொன்னேன். கரெக்ட் தானே? மனசாட்சி சொல்லியிருக்கேன். மனசாட்சி இல்ல. இது என்னடா இன்னைக்கு போலீஸ் இல்ல நாளைக்கு போலீஸ். நேத்து போன இதுல வந்து பாஸ்ட் நான் போலீஸா இருந்தேன். கவுண்ட் பண்ணு அவ்வளவுதான். சரி, உனக்கு நான் கவுண்ட் பண்றேன், எனக்கு நீ கவுண்ட் பண்ணு. ஸோ இந்த கேம்ல யாரும் வின்னரும் கிடையாது, லூசரும் கிடையாது. ஸோ இந்த கேம் டை ஆயிடுச்சு. இவனும் 7 நானும் 7. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருக்கேன் முடியும்னு ரெண்டு நான் பேரும் எதிர்பார்க்கல. பார்ட்டிசிபேட் பண்ண ரொம்ப ஆசைப்பட்டேன். Flashback. சரி வச்சுக்கோவேன். நீ ஒரு வீரனை அடிச்சிருந்தா நானே தலைமை வாங்கி இந்த கோப்பையை உனக்கு வாங்கி கொடுத்துருப்பேன். நீ அடிச்சது ஒரு பிள்ளை பூச்சிய, அதனால உனக்கு ஒரு வெஞ்சன கிண்ணம் கூட கிடையாதுடா. இவ்வளவு அடி. சரி விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். பிடிச்சிருக்கேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல ஒரு பெல் ஐகான் வரும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாத்துக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாத்தையும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து 200 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிருந்தோம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த எங்கள் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணாதீங்க. ஃபாலோ பண்ணுங்க. நாங்கள் இதே மாதிரி உங்களுக்கு நிறைய என்டர்டெயின்மெண்ட்ஸ் வீடியோஸ் போடுவோம், ஷார்ட்ஸ் போடுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.